ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு இந்த டிவோர்ஸ் கேஸை நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டிட்டு நான் எந்த கஷ்டமும் படலை, இஷ்டப்பட்டு தான் உங்கள் கழுத்தில் நான் தாலியே கட்டினேன். என் மனசு முழுக்க நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. உங்களோட நான் வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன். உங்களை என் பொண்டாட்டியை தான் நான் நினச்சிட்ருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு நான் கஷ்டப்படுறதா சொல்லிட்டு டிவோர்ஸ் எல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் கேட்டுறாங்க. இதை சொன்ன உடனே நிலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கமோ, அதுக்கு அடுத்ததாக டிரைவராக நான் உங்கள் வீட்டுக்கு வந்ததே நான் உங்களை லவ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் நான் உங்களை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கும் அந்த கல்யாணம் பிடிக்காமல் போச்சு. இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தில் நான் தாலியை கட்டினேன். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு இந்த கேஸை மட்டும் நீங்கள் வாபஸ் வாங்கிக்கோங்க. நமக்கு டிவோர்ஸ் எல்லாம் வேண்டாங்க. உங்களுக்கு எப்போ என்ன பிடிக்குதோ அப்போ நீங்கள் என் கூட வாழ சம்மதிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் சொல்கிறாங்க. அது வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு யாருக்கும் தெரியாமல் போயிட்டு லாயரை பார்க்குறாங்க. நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். சோழனை டிவோர்ஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை மேடம் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிடுறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாருமா, அவருக்கு டிவோர்ஸ் கொடுக்க அவருக்கு விருப்பம் இல்லையா, உங்கள் மனைவி கிட்ட பேசிட்டு நீங்கள் வாங்கன்னு சொன்ன அதே மாதிரி நீங்களும் வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னைக்கான பிரம்ப முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.